சென்னை திருவான்மியூர் குப்பம் பகுதியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த காட்சிகளையும் நாம பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை மீனவர் நண்பர்களுக்கு, மீனவர்கள் குடும்பம் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய மாண்புமிகு தலைவர், முதல்வர் அவர்கள் கூறிய மேனிஃபெஸ்டோ பிரகாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே போல் நம்மளுடைய கமிஷனர், அசிஸ்டன்ட் டெப்டி கமிஷனர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க அந்த அடிப்படை சுகாதாரத்தை பார்த்து எப்படி செய்யணும், எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லுவாங்க. முதல்ல அமைச்சர் பேசிடுவார். ப்ளீஸ், ஐ ஹேண்ட் ஓவர். எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் குமார் சார் அவர்கள் என்னை இங்கே அழைச்சது நேற்று தான் என்னை கூப்பிட்டாங்க. இன்றைக்கே வந்து காலையில் பார்க்குறேன் அப்படின்னு சார்கிட்ட சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. நான் இப்போது இங்கே இந்த ஒரு களப்பார்வை எல்லாமே பார்த்தாச்சு, ஆய்வு செஞ்சாச்சு. திருவான்மியூர் குப்பத்தில் இங்கே நிற்கிறேன். ஸோ மக்களும் அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே, அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் சாரும் என் முன்னாடி, அதுக்கப்புறம் கமிஷனர் சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கேட்டு பாயிண்ட்ஸை நோட் பண்ணியிருக்கிறோம். இது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட இதை வந்து ரிப்போர்ட்டாக நான் சப்மிட் பண்ணுவேன், கொடுப்பேன். அவருடைய ஆணைப்படி எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு கொடுப்போம். இதுக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு 2லேருந்து 3 மாசத்துல இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தா போற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத பதிவு கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கடல்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்துடைய பர்மிஷன் வாங்கினா தான் பண்ண முடியும். அதுக்கான நடவடிக்கை என்ன? ஒரு நிமிஷம், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க டெக்னிக்கலா ஆபீசர்ஸ் இருக்கக்கூடியது. ஃபிஷர்மேன்ஸ்க்கு ஒரு வித விதிமுறைகள், விலக்குகள் இருக்கு. As per rules, as per regulation, whatever to be done, it will be done. And as per our honorable CM, this will be taken up with immediate action. And நாங்கள் அமைச்சராக பதவியேற்ற ஒரு வாரத்துக்குள்ளேயே நாங்கள் இங்கே வந்து இறங்கிட்டோம், களத்தில் இறங்கிட்டோம். இதுதான் எங்களுடைய தலைவருக்கு, சிஎம்க்கு மக்கள் போட்ட நல்லாட்சிக்கு உண்டான வணக்கங்கள். இது மட்டும் இல்லாம எங்கள் முதல்வர் சொன்ன மேனிஃபெஸ்டோவில் சொன்ன எல்லா விஷயங்களையும் கால அவகாசத்தோட கரெக்டா நாங்க செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறோம், செஞ்சு கொடுப்போம். சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் தொடர்ச்சியா சொன்னாங்க, ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்கு? அதை பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.